நடிகை ராஷ்மிகா மந்தனா மற்றும் நடிகர் விஜய் தேவரகொண்டா வரும் 26ஆம் தேதி ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூர் நகரில் உள்ள பிரமாண்ட அரண்மனையில் திருமணம் செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகி ரசிகர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்த ராயல் வெட்டிங்கிற்கான தயாரிப்புகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மார்ச் 4ஆம் தேதி ஹைதராபாத்தில் நடைபெற உள்ள திருமண வரவேற்பும் மிக பெரிய அளவில் நடத்தப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நீண்ட நாட்களாக காதலித்து வந்த இந்த ஜோடி தற்போது அதிகாரப்பூர்வமாக திருமண வாழ்க்கையை தொடங்க தயாராகி இருப்பது ரசிகர்களுக்கு பெரும் மகிழ்ச்சி அளித்துள்ளது. ஒரு புறம் வாழ்த்துகள், ப்ரீ வெட்டிங் கொண்டாட்டங்கள், ஷாப்பிங், நிகழ்ச்சி ஏற்பாடுகள் என இருவரும் செம பிஸியாக இருக்கிறார்கள். ஆனால் இதைவிட ரசிகர்கள் அதிகமாக பேசிக் கொண்டிருப்பது இவர்களின் ஹனிமூன் ட்ரிப். உலகிலேயே மிகவும் எக்ஸ்பென்சிவான ஹனிமூன் ட்ரிப்பை பிளான் செய்துள்ளதாக சமூக வலைதளங்களில் செய்திகள் வைரலாகி வருகிறது. ஆரம்பத்தில் ஐஸ்லாந்து, இத்தாலி, ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு செல்லலாம் என கூறப்பட்ட நிலையில் தற்போது கரீபியன் கடலில் அமைந்துள்ள கேலிவிக்னி ஐலாந்து தீவுக்கே ஹனிமூன் செல்ல திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் பரவி வருகின்றன. சுமார் 80 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த தனியார் தீவு கிரெனேடா நாட்டிற்கு அருகில் அமைந்துள்ளது. இந்த தீவு உலகிலேயே அதிக வாடகை வசூலிக்கப்படும் லக்ஸுரி ஹனிமூன் ஸ்பாட்டுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. ஒரே நேரத்தில் அதிகபட்சம் 80 பேர் வரை தங்கக்கூடிய வசதி உள்ளதாம். தேவைக்கேற்ப தனிப்பட்ட ஹனிமூன் அனுபவத்திற்காகவும் வாடகைக்கு விடப்படுகிறதாம். ஒரு நாளைக்கு இந்திய ரூபாயில் சுமார் 1,40,00,000 வரை செலவாகும் என கூறப்படுகிறது. ஒரு வாரம் தங்கினால் கிட்டத்தட்ட 25 கோடி ரூபாய் வரை செலவாகலாம் என்ற தகவலும் ரசிகர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. உலக தரம் வாய்ந்த சமையல் கலைஞர்கள், மசாஜ் மற்றும் ஸ்பா வசதிகள், ஸ்கூபா டைவிங் பயிற்சியாளர்கள், 24 மணி நேர லக்ஸுரி சர்வீஸ் என அங்கு அனைத்து வசதிகளும் உள்ளதாக சொல்லப்படுகிறது. இவர்களின் ஹனிமூன் குறித்து வெளியாகும் இந்த தகவல்கள் உண்மையா என்பது அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்படாத நிலையிலும் ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் இதை பற்றியே ஆர்வமாக விவாதித்து வருகின்றனர். திருமணத்தை விட ஹனிமூன் தான் தற்போது ட்ரெண்டிங் ஆகி இருப்பது குறிப்பிடத்தக்கது.